இன்றைக்கி குருமா செய்யலான் இருக்கோம். இது கார்த்திகை மாதம்னால நான்வெஜ் சேர்க்க மாட்டோம். அதுக்காக இன்றைக்கி குருமா, இன்றைக்கி சண்டே குருமா தான் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை லவங்கம் இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ளேவர் இருந்தாலும் நல்லா இருக்காது. இது கூட வெங்காயம், வெங்காயம் பெருசாக கட் பண்ணிட்டா போதும். ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிடும். கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இது நாங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்க போகிறோம், மதியம் சமையலுக்கும் அதுதான். இது 2 in 1 வச்சுக்க போகிறோம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இந்த பூண்டு இஞ்சியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுப்போம். பூண்டு இஞ்சி, கட் பண்ண இஞ்சி அதையும் போட்டு சேர்த்து வதக்கிடலாம். இது கூட பச்சை மிளகாய் இருந்தால் போட்டு வதக்குங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு சில்லி சாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது கூட சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எண்ணெயிலே முதல்ல போட்டிருக்கணும். நான் இப்போ லேட்டாக போடுவேன். ஆனால் எண்ணெயிலே போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சிருக்கும். இது லேட்டாக பண்ணிட்டாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் ஆகாது. நல்லா கொஞ்சம் வதங்கிடும். அரைச்சிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கினது போதும். இதை நம்ம அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம். இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட நான் மிளகாய் சேர்க்கலை, அதுபோல் சில்லி சாஸ் சேர்க்குறேன். இது சமோசாலாம் வாங்கும்போது கொடுக்குறது. சில்லி சாஸ் நாங்கள் யாரும் யூஸ் பண்ணாததுனால அப்படியே இருக்கும். இது சமையலுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஒரு 2 பேக்கெட் போட்டுக்கலாம். இதுக்கு இது நல்லா அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து காய் போட்டு அது கூட போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்குனா அந்த கடாயை அப்படியே எடுத்துக்கலாம். இதுலேயே எண்ணெய் காஞ்சிடுச்சு. நல்லா கடுகு போட்டுக்கலாம். அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் பட்டை லவங்க கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இப்போ இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, அதுக்கு வேண்டிய குருமாக்கு காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இதில் 100 கோழி, கொடை மிளகா, பட்டாணி எல்லாமே சேர்க்கலாம். நான் இப்போதைக்கு இந்த 3 காய் தான் சேர்த்துருக்கேன். இது அப்படியே தாளிக்கத்தில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய் வேக விட்டுருவோம். போதும். இந்த தண்ணி போதும். இதை கொஞ்சம் நேரம் காய் வெந்துடும். இப்போ காய் ஒரு முக்கால்வாசி வெந்த மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுதெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அரைச்சி அதில் போட்டுக்கலாம். தேங்காய் இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடுவோம். தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டா குருமா குழம்பு ரெடி ஆகிடும்.